மகப்பேறு மரணமே இல்லாத மாவட்டம். உண்மையில் நடந்தது என்ன? மகப்பேறு அப்படிங்கிறது ஒரு தாயினுடைய மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மகப்பேறு அப்படிங்கிறது தாயின் உயிரையே பறிக்கக்கூடிய நிலை இருந்து வந்துச்சு. இப்போ நவீன மருத்துவ வசதிகள் இருந்த போதிலும் பிரசவ கால மரணங்கள் ஆங்காங்கே தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு தான் வருது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வரைக்கும் கர்ப்பிணிகளை பதிவு செய்தல், அதிலிருந்து குழந்தை பேறு வரைக்கும் தொடர்ச்சியாக கண்காணிப்பதன் வாயிலாகவே பிரசவ கால மரணங்கள் குறைந்திருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால ஊட்டச்சத்து பெட்டகம், தாய்சேய் நல பெட்டகம், பிரசவகால முன்பின் கவனிப்புகள், கர்ப்பிணி பெண்கள் நலன் காக்க உதவித்தொகை, தாய்சேய் நல பிரசவத்தினை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நினைவூட்டும் புகைப்படம் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மூலமாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வராங்க. பல சமயங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வளைகாப்பு நிகழ்ச்சியிலும் கூட நடத்தப்பட்டு மகப்பேறு காலத்தை நோக்கி இருக்கக்கூடிய பெண்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் இதில் புதிய சாதனையை படைத்திருக்காங்க. ஏப்ரல் 2023 முதல் மார்ச் 2024 வரையிலான காலகட்டத்தில் விருதுநகர் சுகாதார மாவட்டத்தில் 7991 பிரசவங்கள் நடைபெற்ற நிலையில் அதில் ஒரு பிரசவகால உயிரிழப்பும் பதிவாகலை. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் சுகாதார மாவட்டம் தமிழ்நாட்டில் பேறுகால சுகாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சாதனையை புரிஞ்சிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மாநில சுகாதாரத்துறையின் சார்பில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வறட்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விருதுநகரை பாராட்டி பேசினார். தமிழ்நாட்டில் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் தான் நடக்குது. இதில் 59% பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடக்குது. சுகாதாரத்துறையின் சீரிய செயல்பாட்டின் காரணமாக கடந்த ஓராண்டில் மகப்பேறு சிகிச்சை மற்றும் பிரசவத்தில் உயிரிழப்புகள் இல்லாத மாவட்டமாக விருதுநகர் சுகாதார மாவட்டம் சாதனை படைத்திருக்கிறது. அதனால் பெண்களுடைய மகப்பேறு கால சிகிச்சை மற்றும் சுகாதார செயல்பாட்டில் விருதுநகர் மாவட்டங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மா சுப்பிரமணியன். கடந்த ஓராண்டில் மகப்பேறு காலத்தின் மரணமே சம்பவிக்காத ஒரு மாவட்டமாக விருதுநகர் மாவட்டம் சுகாதாரத்துறையில் புதிய வரலாற்றை படைத்திருக்கிறது. ஏற்கனவே கல்வியில் விருதுநகர் மாவட்டம் தான் முக்கிய இடத்தை பெற்று வந்த நிலையில் இப்போது சுகாதாரத்துறையிலும் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சுகாதார மாவட்டம் என்பது வருவாய் மாவட்டத்தில் இருந்து வேறுபட்டது. 30 முதல் 40 வரையிலான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒன்றிணைந்து சுகாதார மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தமிழ்நாடு இருக்கக்கூடிய 45 சுகாதார மாவட்டங்களில் விருதுநகர் சுகாதார மாவட்டம் ஒன்று. சுகாதார திட்டங்களை விரிவாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்படி வருவாய் மாவட்டங்களை விட சுகாதார மாவட்டங்கள் அதிக அளவில் உருவாக்கப்பட்டது. விருதுநகர் வருவாய் மாவட்டத்தில் விருதுநகர் மற்றும் சிவகாசி அப்படின்னு 2 சுகாதார மாவட்டங்கள் இருக்குது. இதில் சிவகாசி மாவட்டத்தில் அதே காலகட்டத்தில் 2 பிரசவ மரணங்கள் பதிவாகி இருக்கு. ஆனால் விருதுநகர் சுகாதார மாவட்டம் சாதனை படைத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் 2022ஆம் ஆண்டு அரசு மற்றும் தனியார் மகப்பேறு மருத்துவர்களை ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக ஒருங்கிணைத்திருக்காரு. அதில் மருத்துவர்கள் தாங்கள் பரிசோதிக்கும் ஒவ்வொரு கர்ப்பிணிகள் பிரசவங்கள் குறித்த தகவல்களை வழங்குவாங்க. அதில் அதிக ஆபத்து கொண்ட கர்ப்பிணிகள் உடனடியாக மேம்பட்ட சிகிச்சைகளை கொண்ட மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. விருதுநகர் மாவட்ட கர்ப்பிணிகளுக்கு விரு கேர் அப்படின்ற ஒரு செயலி மூலமாக மருத்துவ அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் கர்ப்பிணி பெண்களை கண்காணித்து வந்தாங்க. அதோட இரும்புச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இரும்பு பெண்மணி என்னும் உள்ளூர் திட்டத்தின் வாயிலாக இரும்புச்சத்து மாத்திரைகள் முதல் இரத்தம் தேவைப்படக்கூடிய பெண்களுக்கு இரத்தம் ஏற்றுதல் உள்ளிட்டவைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. ஒருங்கிணைந்த அவசரகால மகப்பேறு மற்றும் புதியதாக பிறந்த குழந்தைகளுக்கான சிகிச்சை வசதிகள் கொண்ட சிகிச்சை மையங்களும் ஆபத்தான பிரசவங்கள் அதற்காக எங்கெங்கெல்லாம் அவங்கள அனுமதித்து எந்த மாதிரி சிகிச்சைகள் வழங்கணுமோ அது எல்லாமே பரிந்துரைக்கப்பட்டது. இப்படி மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் விளைவாகவே விருதுநகர் இப்படி சாதனை படைத்திருக்கிறது. அரசு ஒரு திட்டத்தை அறிவித்தால் அது அதிகாரிகள் அர்ப்பணிப்போடு செயல்படுத்தும் போதுதான் அந்த திட்டம் வெற்றி அடையும் என்பதற்கு விருதுநகர் மாவட்டம் ஒரு சிறந்த உதாரணமாக இன்னைக்கு விளங்கி இருக்கு.